நண்பர்களே, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஏமாளி இருப்பான். அந்த ஏமாளின்னா யார் தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் வெகுளியா நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு நினச்சவன் தான் ஏமாளி. நண்பர்களே உறவுகளே, ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா என் மனசை விட்டு பேசுகிறேன் அவங்கள்ட்ட. காசு பணம் சம்பாதிச்சா வெற்றி பெற்றம்மா கிடையாது நண்பர்களே. அன்பை சம்பாதிங்க, பாசமாக இருங்க, பிறருக்கு துரோகம் பண்ணாதீங்க, அவங்களோட அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. உங்களை ஏமாத்துறவங்க 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒருத்தர் கூட துரோகம் பண்ணாதீங்க. உங்களால் யாரும் கண்ணீர் விடக்கூடாது. அந்த அளவுக்கு நடந்துக்கோங்க நண்பர்களே. வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா நண்பர்களே? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தான் வாழ்க்கை. இந்த பூமியில் எல்லோரும் எதுக்கு வந்திருக்கோம்? எல்லோரும் கண்டிப்பாக வாழத்தானே வந்திருக்கோம். வாழ வழி விட்டு நம்மளும் வாழலாம். உறவுகள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த பூமியில் கண்டிப்பாக கிடைக்கும். அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும். நண்பர்களே, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய மனைவி கூட நான் சண்டை போட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன சங்கடப்படுற மாதிரி என் மனைவி நடந்துக்கிட்டா நான் அவளை சத்தம் போடுவேன், கண்டிப்பேன், ஏன் அடிக்க கூட செய்வேன். இதுதான் குடும்பம், இதுதான் வாழ்க்கை. நண்பர்களே உறவுகளே, ஒரு பெத்த தாய் தப்பன் கரெக்டாக இருந்தால் தானே குழந்தைகள் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது, எனக்கும் ஆசைகள் இருக்குது, ஆனால் பேராசை இருக்கக்கூடாது நண்பர்களே. வாழ்க்கையை ரசித்து வாழுங்க, சிரித்து வாழுங்க, அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. உண்மையான அன்பு அப்படின்னா என்ன தெரியுமா நண்பர்களே? உண்மையான அன்பு அப்படின்னா என்ன தெரியுமா? உங்கள் மீது அக்கறைப்பட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அவங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் நான் நண்பர்களே? இந்த பூமியில் உங்கள் மீது அன்பு காட்ட 1000 பேர் இருக்கலாம், கோடிக்கணக்கான பேர் கூட இருக்கலாம். உங்களுக்காக கண்ணீர் விட்டவங்களை மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், அன்பை மட்டும் பிறருக்கு கடன் கொடுங்க, சத்தியமாக திரும்ப கிடைக்கும். உங்கள் குடும்பத்தோடு நிம்மதி சந்தோஷமாக வாழுங்க. என் குடும்பத்தோடு நிம்மதி சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன்.